ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஒரு மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்ரீராம நவமி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை எரித்து அதில் வரக்கூடிய விஷயத்தை இப்படி பயன்படுத்துறதால இனிமேல் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். அது என்னென்ன பொருட்கள், அது எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எரித்து என்ன மாதிரி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கடவுளாக பிறந்து மனித அவதாரம் எடுக்கும்போது கடவுளாகவே இருந்தாலும் வரக்கூடிய சோதனைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி நல்ல வழியில செல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன் உதாரணம் தான் ஸ்ரீராமர் அவதாரம். மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள்ல 7வது அவதாரமா மனிதகுல அவதாரமா இருக்கக்கூடியது இந்த ஸ்ரீராமர் அவதாரம். அந்த ஸ்ரீராமர் அவதாரம் அவதரிச்ச அற்புதமான ஒரு திருநாள் தான் இந்த ஒரு ஸ்ரீராம நவமி. ஒரு வருஷமும் பங்குனி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை நவமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரம் தான் ஸ்ரீராம நவமி. இந்த வளர்பிறை நவமி திதியும் புனர்பூசமும் சேரக்கூடிய நேரத்துல மகாவிஷ்ணுவோட அவதாரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் அவதரிச்சுதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த வளர்பிறை நவமி திதி மார்ச் 26ஆம் தேதி மதியம் 2:57 ஆரம்பித்து மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 12:51 வரைக்கும் இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 26ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:05 ஆரம்பித்து மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை 5:48 வரைக்கும் இருக்கு. பொதுவா ஒரு திதி நட்சத்திரம் வருதுன்னா அதை நம்ம சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி எடுத்துக்கிறதால இந்த ஒரு ஸ்ரீராம நவமியை நம்ம மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கணக்கில் எடுத்துக்கிட்டு அன்றைய தினம் தான் வீட்டில் பூஜை பண்ணணும். நிறைய பேர் வீடுகளில் இந்த ஸ்ரீராம நவமிக்குன்னு பிரத்யேகமாக பூஜை பண்ணக்கூடிய வழக்கம் இருக்கும். அதாவது ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்க மாதிரி புகைப்படத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க. நிறைய பேர் யாகம் கூட வளர்ப்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி பூஜைகள் செய்யக்கூடிய வழக்கம் இருக்கோ அதை பின்பற்றிக்கலாம். வெள்ளிக்கிழமை காலைல 10:12 ராகு காலம் இருக்கு. பூஜை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலையில் 6:00லேருந்து 7:30 இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். அதை விட்டிங்கன்னா 9:15 10:15 இந்த 1 மணி நேரம் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா 10:12 ராகு காலம் வந்துடும். ஒருவேளை அவ்வளோ சீக்கிரம் பூஜைகள் பண்ண முடியலையா, எல்லாத்தையும் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. 12:15 12:45 இந்த அரை மணி நேரம் இருக்குல்ல, இதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த அரை மணி நேரத்தில் நமக்கு நவமி திதியும் இருக்கு, புனர்பூச நட்சத்திரமும் இருக்கு. 12:50 மதியம் நமக்கு நவமி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பூஜைகள் பண்ணுறது புனர்பூச நட்சத்திரமாக இருந்தாலும் அது நவமி திதியில் கணக்கு வராது. அதுக்கேற்ற மாதிரி திட்டம் போட்டுக்கோங்க. வீட்டில் ரொம்ப எளிமையாக பூஜை பண்ணலாம். துளசி தீர்த்தம் அதுதான் ரொம்ப முக்கியம். மகாவிஷ்ணுவோட அவதாரங்களில் ஒருத்தர் தான் இந்த ஸ்ரீராமர். மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த என்ன நைவேத்தியனாலும் செய்து படைக்கலாம். அதே மாதிரி இந்த வருஷம் நமக்கு ஸ்ரீராம நவமி வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. சுக்கிரவாரம் சுக்கிர பகவானுக்கு உகந்தது. ஒருத்தவங்க வாழ்க்கையில சுக்கிரதிசை அடிச்சுட்டாலே பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய யோகத்தை பெற முடியும். அப்படிப்பட்ட யோகத்தை வாரி வழங்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அவருக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில இந்த ஒரு ஸ்ரீராமநவமி வந்திருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். காலை நேரத்துல வீட்டில் வழிபாடு செய்யறது, பெருமாள் தாயாருக்கு படைக்கிறது, இந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். மாலை நேரத்துல அதாவது நவமி திதி முடிஞ்சாலும் பரவாயில்லை, மாலை ஒரு 6-7 மணிக்கு கோவிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் வணங்கிட்டு வீட்டுக்கு வர்றது கூடுதல் சிறப்பு. இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய ஸ்ரீராம நவமியை ரொம்ப எளிமையாக வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதுக்கு இந்த ஸ்ரீராம நவமியும் விதிவிலக்கு கிடையாது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் உங்க வீட்டில் இந்த மாதிரி தயார் செய்து எரித்து அதில் வரக்கூடிய அந்த கருமை நிற சாம்பல் அந்த பொடியை நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தணும். முதல்ல அது என்னென்ன பொருள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள், முதல் பொருள் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூர வாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மகாவிஷ்ணு இருப்பார். எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த துளசி தீர்த்தமாக இருக்கட்டும், பிரசாதமாக இருக்கட்டும், நைவேத்தியமாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக பச்சை கற்பூர வாசம் இருக்கும். பச்சை கற்பூர வாசம் இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு தானாக வந்துடுவார். அதனால ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. அடுத்ததா துளசி இலை. மகாலட்சுமி தாயாரும் மகாவிஷ்ணுவும் ஐக்கியமாகக்கூடிய இடம் துளசி இலை தான். துளசி இலைய ஒரு தோஷ நிவர்த்தி பொருளா பயன்படுத்தலாம், காரியத்திரை நீக்கியா பயன்படுத்திக்கலாம், தன ஆக்ரோஷண பொருளா பயன்படுத்திக்கலாம். 3 அதிசக்தி வாய்ந்த விஷயங்கள் இந்த துளசி செடியில இருக்கு. துளசி செடியோட ஒரு இலையிலையும் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்யறாங்க. அதுதான் ஐதீகம். அதனால ஒரே ஒரு துளசி இலை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஏலக்காய். ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசியம் ஜனவசியம் இந்த இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான தாந்திரிக பொருள். பணவசியம் தெரியும்,
அதாவது நம்ம கிட்ட பணம் வரணும், வருமானம் அதிகரிக்கணும், பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறது பணவசியம். ஜனவசியமா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஜனவசியம்னா நீங்க பார்க்கக்கூடிய வேலை தொழில உங்களுடைய உயரதிகாரிகிட்ட நல்ல பேர் வாங்குறது, உங்களோட அக்கம் பக்கத்தினர்கிட்ட நல்ல பேர் வாங்குறது, எந்த விதமான ஒரு பகையும் இல்லாம எல்லார்கிட்டையும் அன்போடு நட்போடு இருக்கிறது பெயர் தான் ஜனவசியம். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஏலக்காய்க்கு இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான பொருள் ஒரே ஒரு துண்டு கிராம்பு. கிராம்பு அப்படிங்கிறது காரியத்தடை நீக்கி, அதை விட முக்கியமானது மகாலட்சுமியோட அம்சம். வீட்டில் சுபகாரிய தடைகள் அதிகமாக இருக்கு, எதை தொட்டாலும் தோல்வி. அதை விட முக்கியமானது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்காம தள்ளி போயிட்டே போகுது, அப்படியே அதுக்கான யோகம் வந்தாலும் அது கூடிய சீக்கிரம் நெருங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு கிராம்பை பயன்படுத்திக்கலாம். இப்போ மொத்தமாக நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் பச்சை கற்பூரம், துளசி இலை, ஏலக்காய், கிராம்பு. இந்த 4 பொருட்களையும் தான் இந்த ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்த போறீங்க. சரி, இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு பண்ணலாம்? முடிஞ்சா காலையில ஒரு 9:15 10:15 இந்த 1 மணி நேரத்துல பூஜையை முடிச்சுட்டு ஒரு 5 நிமிடம் செலவு பண்ணி பண்ணலாம். ஒருவேளை காலை நேரத்துல பண்ணவே முடியல, அதுக்கான நேரம் அமையல அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையில ஒரு 6-7 மணிக்கு பண்ணலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் சின்னதா ஒரு மண் அகல்விளக்கு, அப்படின்னா தேங்காய் சிரட்டை, கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுல இந்த எல்லா பொருட்களையும் போட்டு ஒரே ஒரு சொட்டு நெய் ஊற்றி அந்த பச்சை கற்பூரத்தை எரிய விடணும். இந்த நிகழ்வு பண்ணும்போது உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அந்த ஜோதி வரும் பாருங்க, அந்த பச்சை கற்பூரத்தை நெய்யை ஊற்றி ஏலக்காய், கிராம்பு, துளசி இலை, பச்சை கற்பூரம் இந்த எல்லா பொருட்களையும் எரிய விடும்போது ஒரு ஜோதி உருவாகும்ல, அதை நீங்க மகாவிஷ்ணுவா ஸ்ரீராமரா பாவித்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த ஜோதி எரிந்து முடிந்ததுக்கு பிறகு அந்த அகல்விளக்கோட அந்த பொருட்களை எடுத்து அப்படியே பத்திரப்படுத்தி வச்சிடுங்க. சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கு பிறகு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு கருமை நிற சாம்பல் மாதிரி ஒரு பொடி மாதிரி தயாராயிருக்கும். அதுல நீங்க தேங்காய் எண்ணெயோ இல்ல நெய்யோ சேர்த்து நீங்க குழைக்கும் போது அது மையா மாறிடும், அதாவது பசையா மாறிடும். இதை ஆண்களா இருக்க பட்சத்துல நெத்திலையும், பெண்களா இருக்க பட்சத்துல உச்சந்தலையும் தடவிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், வெளில போறீங்க, போகக்கூடிய காரியத்துல வெற்றி கிடைக்கணும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகணும், கொடுத்த கடன் திரும்ப வரணும், சுபகாரிய விஷயம் வெளில போறீங்க, அது நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு மையை நீங்க நெத்தில இட்டுட்டு போகலாம். பெண்களா இருக்க பட்சத்துல போகக்கூடிய இடத்துல ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும், ஒரு பாதுகாப்பு அரண் உங்களுக்கு உருவாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உச்சந்தலை தடவிக்கலாம். இந்த மையை நீங்க தயார் செய்து பூஜையில வச்சுட்டு சுத்தபத்தம் இல்லாமல் நீங்க தொடவே கூடாது. முக்கியமான விஷயம், வெளில போகும்போது மட்டும் இதை பயன்படுத்திக்கோங்க. இதை தயார் செஞ்சு வச்சிங்கன்னா எப்படி பார்த்தாலும் 1 மாதம் 2 மாதம் வரும். அதன் பிறகு ஏதாவது ஏகாதசி அன்னைக்கோ இல்லை சனிக்கிழமைகள்லையோ மறுபடியும் இதே பொருட்களை வைத்து இந்த மையை தயார் செய்து நீங்க பயன்படுத்திக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். எல்லா விஷயங்கள்லையும் தோல்விகளை நீக்கி வெற்றிகளை மட்டுமே வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மையை தான் உங்க கையால ஸ்ரீராமநவமி அன்னைக்கு தயார் செஞ்சிருக்கீங்க. இதுல போட்டிருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு. மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த எல்லா பொருட்களும் ஐக்கியமாகக்கூடிய அந்த ஒரு கருமை நிற மை இருக்கு இல்லையா, இது ஒரு வசீகரத்தன்மையை அதிகப்படுத்தி மற்றவர்கள் உங்க சொல் பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குடும்பத்தில் கூட எல்லா விதமான குழப்பங்களும் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். பண கஷ்டம், பொருளாதார கஷ்டம், இது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். குறிப்பா கண் திருஷ்டி, பில்லி, சூனியம், செய்வினை, இது மாதிரி எந்த விதமான கெட்ட சக்திகளும் எதிர்மறை சக்திகளும் உங்களுக்குள்ளேயும் உங்க வீட்டுக்குள்ளேயும் நெருங்கவே நெருங்காது. இந்த ஒரு ஸ்ரீராமநவமி அன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த பொருட்களும் எரித்து இதை தயார் செய்து பயன்படுத்துங்க. கூடிய சீக்கிரம் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.